ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான். ஸோ என்ன அப்படின்னா 2026க்கு இன்னும் ஒரு 57 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 50 டேஸ் ஸ்டடி பிளான் மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அதை நெக்ஸ்ட்டு 57 டேஸில் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா 2026லையாவது நம்ம ஒரு டிசிப்ளினோட கரெக்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 50 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ 3 மேக்ஸை பொறுத்த முடிக்கும் ப்ராக்டிஸ். ஸோ இந்த 50 நாளுமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷினாவது. ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து அந்த 10 கொஷினாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா எல்லா டாபிக்ஸும் கலந்து ஒரு 10 கொஷினாக இருக்கலாம். ஸோ டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அதன் மூலியமாக 2026ல் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஜிஎஸை பொறுத்த முடிக்கும் 10th ஹிஸ்ட்ரி, 10th ஜாகிரஃபி, 10th ஹிஸ்ட்ரியில் ஒரு 6 லெசன், ஜாகிரஃபியில் ஒரு 7 லெசன், +2 எக்கனாமிக்ஸில் ஒரு 8 லெசன், அது 9 லெசன். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 12 லெசனில் 2 லெசனை தவிர மீதி எல்லாமே சிலபஸில் கவர் ஆகிருக்கு. பட் 4th லெசன் 3rd லெசன்லாம் கண்டென்ட் கம்மி தான். ஸோ அதனால் ஒரு 8 to 9 லெசன் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ 8 லெசன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு 13 + ஒரு 8 அப்படின்னா ஒரு 21 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு 21 லெசனை அடுத்த 57 நாளில் படிக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். அடுத்து தமிழை பொறுத்த முடிக்கும் 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு. ஸோ இதை மட்டுமாவது படித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸ். ஸோ புக்கில் வரியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எந்தெந்த சிலபஸ் எல்லாம் நம்ம சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகிருக்கோ அந்த கண்டென்ட்டை மட்டும் படிச்சுக்க போகிறோம். நான் ஏனிக்கனே 6th to 10th நியூ புக்கும் 6th to 10th ஓல்டு புக்கும் படிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த வர்ற 50 நாளில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரிவிஷனுங்கிறது நமக்கு எப்பயுமே தேவை தான். ஸோ அதனால் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, ஜிஎஸ் பொறுத்த முடிக்கும் நான் இந்த 3மே படிச்சுட்டேன், இந்த 21 லெசன் நல்லா படிச்சிருக்கேன்னா அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது, மேக்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து இந்த இதுக்குள்ளே எனக்குன்னே நல்லா படிச்சுட்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஒரு 57 நாளைக்கு 10 கொஷின் அப்படின்னா ஒரு 570 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். 4th விஷயம், நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பரும் ரெகுலராக ரீட் பண்ணுற பழக்கம். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 15 to 20 மினிட்ஸ் கடகடன்னு ஹெட்லைன்ஸை மட்டுமாவது இனிமேல் ரீட் பண்ணி பழகிறோம். ஸோ இதையும் ஒரு ஹேபிட்டாக இனிமேல் நான் ரெகுலராக 2026ல் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணுறோம். ஸோ இல்லை இதை நான் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டேன், தமிழும் ஜிஎஸும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டேன், மேக்ஸை நான் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன், நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க தமிழும் ஜிஎஸும் வேறு ஏதாவது புதுசாக படிக்கலாம். பட் இந்த ரிவிஷன் கண்டிப்பாக வேணும். இந்த டைமில் இந்த ரிவிஷனுங்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான். ஏன்னா நம்ம 2026ல் நம்ம போகிறப்ப நான் ஓரளவுக்கு ஏதோ படிச்சிருக்கேன் 2025ல் இந்த 50 நாள் நான் படித்ததை நான் அடுத்த ஒரு 2026ல் அடுத்த ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அடுத்த வருஷத்தில் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகணும். ஸோ அதுக்காக மட்டும்தான். அடுத்து 2026ல் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்போ நோட் மேக்கிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ இதற்கான பதில் அப்படிங்கிறது ஒரு லெசனை 2 to 3 தடவை நம்ம படிக்கிறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் எழுதுகிறோம். அந்த நோட்ஸை ஃப்ரீக்குவெண்ட்டான இன்டர்வல்ஸில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ கரெக்டாக நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ ஒவ்வொரு லெசனாக படிக்கிறேன், ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஒவ்வொரு லெசனாக தான் நான் படிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த நோட் மேக்கிங் அப்படிங்கிறது நான் 2 to 3 தடவை ஒரு லெசனை படிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம நோட்ஸ் எழுதிட்டு அதை ஃப்ரீக்வெண்ட்டான இன்டர்வல்ஸில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நான் நோட்ஸ் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுமா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஒரு இதுன்னெலாம் கிடையாது. ஒவ்வொரு லெசனாக நம்ம கம்ப்ளீட் பண்ண படிச்சுட்டு நோட்ஸ் எழுதிட்டு அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம், எக்ஸாம் வர முடிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான். ஸோ அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 4 மாதத்தில் ஒரு 60% சிலபஸ் ஜிஎஸ்ல சொல்கிறேன், 60% சிலபஸுக்கு நோட்ஸ் எழுதி நான் படித்து முடிக்கிற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் நல்ல விஷயம். ஸோ அந்த 60% ஜிஎஸ் அப்படிங்கிறதுல எதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த 60% அப்படிங்கிறது ஜிஎஸ்ல சிலபஸில் 60% கவர் ஆகிறதும் வச்சுக்கணும். அதே மாதிரி மார்க்லேயும் 75 கொஷினில் 60% மார்க்கும் நான் எடுக்கிற மாதிரியும் டெவலப் பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாத வார்த்தைகளுக்கான கண்டென்ட்டெல்லாம் நான் படித்து வச்சுக்கக்கூடாது. ஸோ அந்த 60% சிலபஸை நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா அதில்
இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் உள்ளே கவர் ஆயிடணும். ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் உள்ளே கவர் ஆயிடணும். ஸ்கூல் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ அந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு நமக்கு நோட்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த ஹவு டு மேக் நோட்ஸ் வீடியோவில். ஸோ அதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ அது நல்ல விஷயம் தான். பட் எதுக்கெல்லாம் கண்டிப்பாக நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி மூவ் பண்ணணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 4 monthஸில் ஒரு 60% சிலபஸ்க்கு நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. 60% சிலபஸையும் நான் படித்து முடிச்சிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. அடுத்து ஆனுவல் பிளானர். ஸோ ஆனுவல் பிளானர் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் ரிலீஸ் ஆயிரும். என்ன அப்படின்னா Group 1, Group 2, Group 4 3 எக்ஸாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2026க்கு கண்டிப்பாக ரெடி ஆயிடணும். ஸோ 2026 நமக்கு பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு சேஞ்ச் ஆக போகுது. 27, 28 ஸ்கூல் புக்ஸு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6th to 8th, அதுக்கப்புறம் 9th to 12th நெக்ஸ்ட் இயர்லேயே சேஞ்ச் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதற்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் ஆகிறது நமக்கு ஃபேவராக இருக்குமா இல்லை நமக்கு அது அகெயின்ஸ்டாக மாறுமா, ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், ஸோ அதெல்லாம் இப்போ யோசிக்கவே வேணாம். அடுத்த வருஷம் எக்ஸாம் வருது, கண்டிப்பாக வருதுன்னு சொல்லிட்டாங்க. 3 எக்ஸாம் வருது. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்கூல் புக்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸை பற்றி சேஞ்ச் ஆன புக்கை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ டு ஆல்.